வணக்கம். லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவுபடுத்த போறோம். லக்னம் என்பது காரகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். ஒரு ஜாதகருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் தான் லக்ன பாவம். இப்படிப்பட்ட அந்த லக்ன பாவத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். புதனுடைய காரகம் என்பது புத்தி சாதுரியம், புத்திக்காரகர் புதன் பகவான். எஜுகேஷனை பத்தி சொல்லக்கூடியவர்னு நம்ம வரையறுக்கிறோம். புத்தி, ஒரு மனிதனுடைய சாதுரியத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர். அதுபோல புதன் எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற வியூகத்தை வகுக்கக்கூடியவர் புதன் பகவானாக விளங்குகிறார். சாதுரிய திறன், வியாபார தந்திரங்கள், வியாபார யுத்திகள் எல்லாமே புதனுடைய கண்ட்ரோல். அதிகமாக கணித ஈடுபாடுகள், கணிதம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் தான் காரகம் வகிக்கிறார். ஒரு மனிதர் நல்ல ஒரு இளமை தோற்றத்தோடு திகழ வேண்டும் என்றால் அதற்கும் காரகம் புதன் பகவானாகவே வருகிறார். ஸோ இப்படிப்பட்ட மிக முக்கிய மனிதர் வாழ்க்கையில் மனிதன் சமயோஜிதமாக செயல்படுவதற்கு அல்லது மனிதன் சாமர்த்தியமாக செயல்படுவதற்கு புதன் தேவைப்படுகிறார். ஒரு விஷயத்த உடனே கத்துக்கணும், ஒரு அப்சர்விங் ஸ்கில், இதெல்லாம் வேணும்னா புதன் ஜாதகருக்கு லக்னாதிபதி அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுன்றது விதிகள். ஒரு மனிதனை சாமர்த்தியசாலியாகவும் திறமை மிக்கதாகவும் இளமையாகவும் ஓரளவிற்கு மேல் எங்கு எதை செய்ய வேண்டும் என்ற வியூகம் தெரிந்தவராக ஒரு மனிதனை புதன் மட்டுமே மாற்றுகிறது. காரகத்தின் அடிப்படையில சிம்பிளா ஒரு புத்திக்காரகராக வரையறுக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட புதன் லக்னத்திலே அமர்றார். இதனால என்னென்ன பலன் இருக்கும்? எல்லா லக்னத்திற்குமே புதன் ஃபேவரானா கண்டிப்பா இல்லை. பல லக்னங்களுக்கு புதன் அவயோகர், பல லக்னங்களுக்கு புதன் யோகர். இயற்கையாக சொல்லப்பட்ட யோக கிரகம் அவயோக கிரகம் அப்படின்ற விதியில இது இல்லை. இந்த வீடியோவில் பொதுவாக 12 லக்னத்திற்கும் புதன் அமர்ந்தால் எப்படி இருக்கும் பொழுது யோகத்தை செய்கிறார் அதை தெளிவுபடுத்த போறோம். கண்டிப்பாக உறுதிப்படுத்துறோம். புதன் பகவான் ஒரு உதாரணத்திற்கு விருச்சகமா இருக்கட்டும், மேஷமா இருக்கட்டும், புதன் அவயோகர். ஆனால் மேஷத்திலோ விருச்சகத்திலோ புதன் அமர்ந்தால் அவயோகத்தை தான் செய்வார்னா கண்டிப்பா இல்லை. அந்த புதன் அங்கேயும் புத்தி சாதுரியத்தை செயல்படுத்துறோம். அதற்கு சில கிரக இணைவுகள் வேண்டும், அதை உறுதிப்படுத்திக்கிறோம். அந்த வகையில 12 லக்னத்திற்கும் புதன் லக்னத்தில் அமரும் பொழுது எப்படி பலன் இருக்கும் அதை இந்த வீடியோ பதிவுல தெளிவுபடுத்தலாம். ஒரு உதாரணம், ஒரு அவயோக நிலையில புதன் வந்துடுறாருன்னு வச்சுங்களேன், உங்களுடைய புத்தி சாதுரியமும் உங்களுடைய அந்த செயல்பாடுகளே மற்றவரால் இகழ்ச்சி அடைவீர்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் கொஞ்சம் திறமையானவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் கொஞ்சம் நயவஞ்சகன், அவன் எளிதில் பிறரை ஏமாத்தி விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதன் அங்கு யோக நிலையில இருந்தா நல்ல மனிதர், நல்ல திறமசாலி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்ற எங்கு எப்படி செயல்பட வேண்டும்ன்ற வியூகம் தெரிந்த மிகவும் அற்புதமான மனிதர்னு சொல்லுவாங்க. புதன் அவயோக நிலையில் இருந்தால் நயவஞ்சகன், ஏமாத்துக்காரன், திருடன் என்று உங்களை எப்படியாவது வேலை வாங்கி உங்களிடமிருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவன்ற சொல்லை அடைய செய்து விடுவார். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா 12 லக்னத்திற்கு யாருக்கு வேணாலும் யோகரா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அவயோகரா இருக்கலாம். அந்த கான்செப்டை தான் இப்ப பார்க்க போறோம். ஆனால் புதனுடைய குணம் தந்திரம்ன்றதை விட புதனுடைய குணம் ஒரு காரகம் சாமர்த்திய திறம். அந்த சாமர்த்தியத்தை சக மனிதனுடைய லாபத்திற்காக பயன்படுத்துகிறாரா அல்லது சக மனிதரை ஏமாத்துவதற்காக பயன்படுத்துகிறாரா அப்படின்றத கிரகம் தான் சொல்லும். அந்த வகையில 12 லக்னத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? இயல்பாக விதியில சொல்றோம், லக்னத்துல புதன் இருக்கா இளமையா இருக்கு, இளமை தோற்றம், வயதானாலும் வயதாகாதது போல் ஒரு இளமை தோற்றத்தை இந்த புதன் நலபலனா கொடுத்துறார். அதுபோல அந்த புதன் உங்களுக்கு கொஞ்சம் திறமையை கொடுத்துறார். யோகரா இருக்கிறார், அவயோகரா இருக்கார், புத்தி சாத்தியம் இருக்கு. அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? நல்ல வழியிலே அவயோக வழியில இருந்தா இணையும் கிரகங்கள் தான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல புதன் லக்னத்தில் அமர்ந்ததுமே எதையும் உடனே அப்சர்வ் பண்ணிக்க ஸ்கில் கொடுக்க போகுது. அந்த அப்சர்வ் பண்ணிக்கிற ஸ்கில்ல திரும்ப எங்க பிரதிபலிக்க போறீங்கன்னா, ஜாதகருக்கு இணையக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்களின் வாயிலாக நேர்மையா அவயோகமா. அதுபோல என்டர்டைன்மெண்ட் பர்சன்றதை விட டைமிங், இந்த காமெடி உணர்வுகள், நகைச்சுவை உணர்வுகள் அதிகம் கொண்டவர்கள் புதன் வலுத்தவர்கள். ஒரு இடத்துல அந்த இடத்தில் நடக்கக்கூடிய சூழலை வைத்து அந்த சூழலுக்கு ஏற்றார் போல் நகைச்சுவை உணர்வை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் நடிப்பு திறன், சினிமாவில் ஆக்டிங் பண்றவங்களுக்கெல்லாம் அந்த புதன் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். சுக்கிரன் என்பது நாடகம், நடனம், இது போன்ற ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை. ஆனால் புதன் நடிப்பிற்கு புதன் இன்றியமையாதது. அப்படிப்பட்ட தந்திர கிரகம் நியாயமாகவும் பயன்படுத்திக்கலாம், அவயோகமாகவும் பயன்படுத்தலாம். அது கிரக இணைவு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. அதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியல் ரீதியாகவும் ஒரு மனிதருடைய வாழ்க்கை இன்னொரு மனிதருடன் அமைய போறதில்லை. அப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, இன்க்ளூடிங் சூரியன். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் காரண காரியங்களுக்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சக மனிதர்களில் அவர்கள் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் உயர்நிலையில ஊதியம் செய்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஆன்மா தான். எல்லோருக்கும் இறுதியில் இருப்பது ஒரு ஆன்மா. அந்த அமைவுகள்ல காரண காரியங்களுக்காக படைக்கப்பட்ட உயிரினம் இருப்பதால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனும் ஒப்பிடக்கூடாது.
அதுபோல் ஒரு மனிதன் யோகமகா தசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் முயற்சியோ பெரும் யுகமோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது ஜாதகர்கள் பெரும் யூகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும், அல்லது ஜாதகருக்கு சக மனிதர்கள் வேகமாக வளருவதை தான் ஒரு இடத்தில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு அவயோக பலனும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதுவாயினும் நாம் ஆன்மாவை நித்தியப்படுத்தணும். அதான் மனித பிறவியினுடைய அத்தியாவசியம். அந்த அமைவுகள்ல யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். யோக மகாதசையில பயணப்படுறோம். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்களை செய்ய வேண்டும். இந்த ரெண்டே விஷயம் தான் ஆன்மாவை நித்தியப்படுத்துவதற்கு. அதுபோல இறை நம்பிக்கை ஆன்மீக எண்ணம் இருப்பவர்கள் இறை வழிபாடை மேற்கொள்ளலாம். எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய புனித வார்த்தைகளை பயன்படுத்தி ஆன்மீகம் செய்வது உங்களுடைய ஆன்மாவை நித்தியப்படுத்தும். ஆன்மீகம் என்பது அல்லது இறை வழிபாடு கொஞ்சம் மிக எளிதில் உங்களுக்கு ஷார்ட்கட்ல கொஞ்சம் ஆன்மா நித்தியம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரிகளில் வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். லக்னத்தில் புதன், புதனுடைய காரகத்தையும் பார்த்துட்டோம், லக்னத்தையும் பார்த்துட்டோம். ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலை பிரதிபலிப்பது லக்னம். லக்னாதிபதி அவர் எப்படி செயல்படுவார்ன்றத வலுத்து சொல்லுது. இதுல ஒரு காரகம் கூட வந்துச்சு. மகர கும்ப லக்னமா பிறந்திருக்கிறாங்க, சனி பகவானுடைய ஆதிபத்தியம் வருது. அப்ப இருள் தன்மை பொருந்தினவங்களா அல்லது இருள் அடங்கிய நிலையிலே ஓரளவுக்கு சுயநலவாதி தந்திரவாதி லக்னத்துல. ஸோ அதை இன்னொரு வீடியோ கூட பண்ணுவோம் சனி லக்னத்துல இருக்கவங்களை பத்தி. ஸோ இந்த பதிவு புதன்றதா புதனை பார்க்கலாம். அப்ப ஒரு கிரகம் அமரும் பொழுது அந்த வீட்டின் காரகத்தை இந்த கிரகத்தின் வாயிலாக தான், ஆதிபத்தியத்தை இந்த கிரகத்தின் வாயிலாக தான் செய்யும். புதன் இருக்குன்னா எண்ணம் செயல் அத்தனையுமே குறிக்கக்கூடிய அந்த ஆதிபத்தியத்துல லக்னாதிபத்தியத்துல புதன் இருப்பது புதனுடைய காரகங்கள் மேலோங்கி இருக்கும். ஆதிபத்திய கிரகம் வலுத்தால் இந்த காரகங்கள் இன்னும் அதிகமா வெளிப்படும். ஆதிபத்தியம் வலுக்கல, லக்னாதிபதி நீசம் பெற்றுட்டா, லக்னாதிபதி ஸ்தான பலம் குறைஞ்சிட்டார், புதன் இருக்கிறது புத்திசாதிரியம் கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரியதளவு புத்திசாதிரியம் இருக்காது. அதே லக்னாதிபதி வலுக்கிறார் அப்படின்னும் பொழுது அதிக வலுவோடு அந்த கிரகம் தனது காரகத்தை செய்யும். இதுதான் விதி. அந்த வகையில வீடு கொடுத்தவர் எல்லா கிரகங்களுக்கும் முக்கியம், ராகு கேதுகளுன்னு இல்லை. ஸ்தான பலம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் கிரகம் அமர்ந்த கிரகத்தின் ஸ்தான பலமும் முக்கியம். அந்த வகையில அத லக்னத்துல புதன், முதல்ல மேஷ லக்னம் காரகம் பார்த்துட்டோம். புதனுடைய காரகத்தை எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தால் லக்னத்துல புதன்னா அவர் முதல்ல கொடுக்கறது கொஞ்சம் இளமை தோற்றத்தை கொடுத்தாரு, அடுத்து கொடுக்கறது புத்திசாதிரியத்தை கொடுத்துறார், அடுத்து கொடுக்கறது கத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துறார், அப்சர்விங் ஸ்கில்ல கொடுத்துறார், ரிஃப்ளெக்டிங் ஸ்கில் கொடுத்துறார், காமெடி உணர்வுகளை கொடுத்துறார், கணிதம் போன்ற அமைவுகளிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் கொடுத்துறாரு. இதெல்லாம் காமனா எங்க உட்காந்தாலும் கொடுக்குறார். 12 லக்னத்துக்குமே இந்த பலனை செஞ்சிடறார். ஆனால் அவர் செய்த பலனில் நீங்கள் லாபம் அடைவீங்களா நஷ்டம் அடைவீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான அமைவுகள்லாம் சில பேர் அந்த புத்தி சாதுரியமே சில சமயங்கள் ஆபத்தாக முடித்து விடும். அந்த புத்தி சாதுரியமே சில பேரை வஞ்சிப்பதற்காக முடிஞ்சிடும். அது லாபமா நஷ்டமான்றத லக்னத்தில் அவர் இணைந்த பார்வையை பொறுத்து. அந்த வகையில மேஷ லக்னத்துல புதன், லக்னம் முழு அவயோகர் 3 6க்கு அதிபதி புதன் லக்னத்தில் இருப்பது அங்கு குருவோட பார்வை தொடர்பை பெறுகிறார், அல்லது சனிபகவானுடைய தொடர்பை பெறுகிறார், சுக்கிர தொடர்பை பெறுகிறார், கண்டிப்பாக நல்ல பலன். சூரியனுடைய தொடர்பை பெறுவது நல்ல பலன். இந்த புதன் அப்படி தொடர்புல இருந்துட்டாரா, ஏதேனும் ஒரு கிரகம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொடர்புல இருந்துச்சுன்னா நல்ல வேலை கொடுத்துரும், தைரியமான நபரா அவங்களை மாத்திரும். ஆனா லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் ஏதேனும் ஒரு ஆதிபத்திய குறைபாடை கொடுக்கணும்ல, அது என்ன குறைபாடை கொடுக்கும்னா அங்கு யாருடன் அதிக இணைவு கொடுக்குறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட அதிக இணைவுல இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த கிரகத்தோடு நியரஸ்ட்ல இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் ஆதிபத்திய குறையை கொடுப்பார். மற்றபடி அந்த புதன் எந்த கிரகமே பார்க்கல, இண்டிவிஜுவலா இருக்கிறார்னா பிரச்சனை உண்டு, எதிரிகள் உண்டு, நோய் உண்டு, கடன் உண்டு. இண்டிவிஜுவலா புதன் மேஷத்தில் அமர்ந்து தனித்து இருக்கிறார், கிரக பார்வையே இல்லை, இணைவே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நோய் உண்டு, உங்களுக்கு கண்டிப்பாக கடன் எதிரிகள் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க. அதே அங்கு குரு பார்வையோ சனி தொடர்பையோ சூரிய தொடர்பை பெறுகிறார் என்றால் கண்டிப்பாக லாப பலன் உண்டு, புதனின் மூலமாக லாப பலனை அனுபவிப்பீர்கள். ரிஷபத்துல புதன் இருக்கிறார், நல்ல ஸ்தான பலம். ரிஷபத்தில் புதன் இருக்க ஸ்தான பலம் உண்டு, கண்டிப்பாக இளமை தோற்றத்தோடு புத்திசாதுரியங்கள் யோகமா செயல்படும். இங்க கிரகங்களோட இணைவு வேண்டுமா, பார்வை வேணுமா, இணைவு பார்வையே வேண்டாம், தனித்த புதனே இங்க யோகத்தை செய்வார். இதுல கூடுதல் சிறப்பாக அந்த புதனின் சாதுரிய திறமைகள், புதனின் காரகத்தின் வாயிலாக நன்மை பெறுவதற்கு சனிபகவானுடைய தொடர்பு நல்ல விஷயம். ரிஷபத்திற்கு ஒரே தர்மகர்மாதிபதி சனிபகவான், கோணாதிபதிகள் ஒன்று சேர்கிறார்கள். சனிபகவானுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ரிஷபத்திற்கு கிரக இணைவே இல்லைன்னா கூட யோகம் தான். இங்கு புதனோடு செவ்வாய் இணையக்கூடாது. ரிஷபத்தில் இருக்கிற புதனோடு உங்களோட புத்தி சாதுரியமே சில சமயங்கள்ல மற்றவர்களுக்கு எரிச்சலை ஊட்டிடும். குறிப்பா அந்த புதன் தனித்து இருப்பது நல்ல பலன், ரிஷபத்தில் இருப்பது அல்லது சனி பகவானுடைய பார்வை தொடர்புகளிலே இருப்பது மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்கிறது. இதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, லக்னத்திலே புதன் ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெறுகிறார், மிக இளமையானவர், மிக இளமை தோற்றத்தோடு அமர்ந்த ஒரு ஜாதகர், அதிக சாதுரியம், அதிக திறமை, அதிக ஆற்றலை கொண்டவர்,
ஆனால் அந்த புதன் அங்கு தனித்து இருந்தால் 4ஆம் ஆதிபத்தியத்தை உபயாதிபத்தியத்திற்கு சில கெடுதல் கொடுக்கிறார். கல்வி இருக்காது, எஜுகேஷன் இருக்காது. தனித்து இருந்தா எஜுகேஷன்ல வெற்றிகள், நான் நினைச்சதை படிக்க முடியாது அல்லது படிப்பிற்கான தடைகளை கொடுத்துறார். மற்றபடி அந்த புதன் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நகைச்சுவை உணர்வையும் இளமை தோற்றத்தையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறார். இங்கு சனிபகவானுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு மிகப்பெரிய ஆதாய அமைகளை கொடுக்கிறது. தனித்திருப்பதும் திறமையை கொடுக்கிறது. திறமைசாலியாக சமூகத்தில் மாற்றி கொடுத்துரும். இந்த நிலையில இருக்கும்போது யோகத்தை செய்யும். அதுபோல கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் புதன் இருக்கும்பொழுது சற்று அவர் அங்கு ஸ்தான பலத்தை குறைக்கிறார். ஸ்தான பலம் குறையும் பொழுது அவருடைய காரகம் இருக்கும். அதை மேலும் வழி சேர்க்கணும்னா குருவோடைய தொடர்பு வேணும். குருவோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, இந்த 2 விஷயங்கள் மிகப்பெரிய ஆதாய அமைகளை கொடுக்கிறது. குரு சூரியன் இந்த தொடர்போடு இருக்கணும். அப்பதான் கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் முழு காரகத்தையும் லாப பலனாக செய்வார். சிம்மத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் லக்னத்துல மிக அருமையான ஜாதகம். மிக புத்திசாதுரியம் கொண்டவர், இளமை தோற்றம் கொண்டவர். ஜனலாபாதிபதியான புதன் அங்கு தனித்திருப்பதே யோகத்தை கொடுக்கும். தனித்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், விசேஷ யோகத்தை. குரு பார்வையில் இருப்பது யோகத்தை கொடுக்கும். சுக்கிர தொடர்பை பெற்றிருப்பதும் யோகத்தை கொடுக்க கடமை பெற்றிருக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிற லக்னத்திலே உச்ச புதன். புதன் உச்சம் பெறுவது என்ன பண்ணும்? அத்தனை விதமான திறமை லாப அமைவுகளையும் கொடுத்துரும். அதன் மூலியமாக அதிக யோகம் கிடைக்கணும்னா சுக்கிர சனியினுடைய தொடர்பு. இங்கு செவ்வாயினுடைய தொடர்பு கூடாது. செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கவே கூடாது. செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கக்கூடாது. புதனுடைய காரகத்தை கெடுத்து விடும். துலாத்திலே பிறந்திருக்கிறீங்க, லக்னத்தில் புதன் ஸ்தான வலு, நல்ல முறையில் தனித்திருப்பதே யோகத்தை செய்யும். கிரக இணைவுன்னு பார்த்துட்டா சனிபகவானுடைய தொடர்பு பெற்றிருப்பது யோகம். மற்றபடி அந்த கிரகங்களுடைய தொடர்பு, குறிப்பா சொல்லணும்னா செவ்வாயோட தொடர்பு, குருவோட தொடர்பு இங்கு யோகத்தை செய்யறது இல்லை. மற்றபடி சனியினுடைய தொடர்பு, இணைவோ பார்வையோ யோகத்தை செய்கிறது. சூரிய பகவானுடைய இணைவும் நல்ல பலனை செய்கிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் அமர்ந்திருக்கிறார் லக்னத்துல. புத்திகாரகர் புதன் லக்னத்தில் அமர்கிறார். என்ன மாதிரியான பலன் இருக்கும்? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில் இருக்க வேண்டும். குருனுடைய பார்வையிலே இருப்பது யோகத்தை கொடுக்கிறது. சூரிய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. சுக்கிர தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல் தனுசு லக்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் இருக்கும் பொழுது லக்னத்திலே புதன் பகவான் இருக்கிறார். எந்த லக்னத்தில் அவர் இருந்தாலும் முதல்ல திக்பலம் பெறுவார். அதை நம்ம ஒரு பாயிண்ட் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டோம். எந்த லக்னத்துல தான் திக்பலம். ஏன் திக்பலம்ன்றா காரகம் முழுதும் வெளிப்படும். லக்னத்துல யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பா அந்த சாதனை இருக்கும். நம்ம சொன்னாலே அவங்க தான் யோகரா இருந்தா அது நல்லதுக்கு பயன்படும். அவயோகரா இருந்தா உங்களை சமூகம் உங்களை ஒரு நயவஞ்சகனாக பார்க்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். தனுசுல இருக்கிறார், அங்கு அவர் ஸ்தானவலு குறைந்து இருக்கிறார். குறைந்த ஸ்தானவலுவோடு புதன் பகவான் தனுசு மனையிலே அமரும் பொழுது எப்படி இருந்தால் யோக பலனை செய்கிறார். இங்கு புதனை பொறுத்த வரைக்கும் காரகத்தில் முரண்பட்ட சுக்கிரனோடு தொடர்பு இருக்கு. எப்பயுமே இந்த புதன் சுக்கிரன் தொடர்பு இருந்துச்சு தனுசு லக்னத்தில் அமர்ந்துனா கண்டிப்பாக சூரியனும் நியரஸ்ட்ல தொடர்பு கொள்ளும். சூரியன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக பலனை செய்து கொடுக்கிறது. அந்த புதனை சூரியன் மட்டும்தான் முதன்மையா தனுசுல அமரும் பொழுது நல்ல பலன் செய்து கொடுக்கிறார். சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் அந்த அளவுக்கு ஆதிபத்திய விசேஷங்களை தரல. சனி பகவானோட தொடர்பு வரும்பொழுது கொஞ்சம் தாமதப்பட்டு குடும்ப வாழ்க்கை கொடுக்கிறார். இருந்தாலும் முதல்ல சூரியன், அடுத்ததாக சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக புதனுக்கு நல்லதை செய்கிறது. மகரத்தில் புதன். மகரத்தில் புதன் இருப்பது ரோக வாக்கியாதிபதியா வருவார். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் லக்னத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகம். தனித்து இருந்தாலும் யோகம், சனி சுக்கிர தொடர்பை பெற்றிருந்தாலும் யோகம். சூரியனுடைய தொடர்பு வருவது சில மாறுபாடுகளை கொடுக்கிறது. புதன் சனி மற்றும் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருந்தா அதுல ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்புல இருந்தா மிகப்பெரிய யோகம். உதாரணத்துக்கு சூரிய புதனே இருக்கு, கூட சுக்கிரன் இருக்கிற நல்ல பலன் கண்டிப்பா நியூட்ரல் பண்ணி கொடுக்கிறது. புதனுடைய காரகம் கிடைக்கிறது. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, புதன் பகவான் லக்னத்துல. பொதுவாகவே இந்த புதன் லக்னத்தில் இருக்கும்போது கும்பத்திற்கும் யோகத்தை செய்து கொடுக்கிறார். 5, 8ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். ஆதிபத்திய அமைவுகள்ல விசேஷ அமைவுகளை கொடுக்கிறார். இவரோடு சுக்கிரன் இருப்பது யோகத்தை செய்து கொடுக்கிறது. புதனோடு சுக்கிரன் தொடர்புல இருக்கிறது யோகத்தை. இங்கு செவ்வாய் தொடர்புல இருக்கக்கூடாது. கும்ப லக்னத்திற்கு 3-10 அதிபதி, அதனால் செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடாது. குறிப்பாக சுக்கிரனுடைய தொடர்பு இருப்பது ஆதாயத்தை கொடுக்கிறது. லக்னாதிபதியோடு சனியோடு இருப்பதும் ஆதாய அமைவுகளை கொடுக்கிறது. குரு பார்வையிலே நல்ல பலனை கொடுக்கிறது. ஏன்னா கும்பத்திற்கு 2-11 அதிபதி குரு பார்வையிலே இருப்பதும் யோக பலனை செய்து கொடுக்கிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்துல புதன் இருக்கிறார். லக்னத்தில் புதன் மீனத்திற்கு என்னென்னலாம் பண்ண போகிறார்? 4, 7ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். இந்த அமைவுகள்ல புதனை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு கூடுதல் விசேஷமாக சந்திரன் சூரியன், பொதுவாக சந்திரனோடு புதன் யோகத்தை செய்யலாம் கூட இங்கு நல்லதை செய்கிறார். ஏன்னா அங்கு நீசகதியிலே வந்து விடுகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மீனமனையில யாருக்கெல்லாம் இருக்கிறார்? நீசம். அதனால அவர் சந்திர தொடர்பை பெறுவது, சூரிய தொடர்பை பெறுவது யோக பலன். குருவனுடைய பார்வை அமைவுகளை பெறுவது, குருவோட தொடர்பை பெறுவதும் யோக பலன். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் சொன்ன இந்த கிரக இணைவு தொடர்பு இருக்கும்போது லக்னாதிபதிக்கு அந்த புதன் யோகத்தை செய்து கொடுக்கிறார். இந்த தொடர்பே இல்லை, இருள் பொருந்திய நிலையில இருக்கிறார்னா புதனுடைய காரகம் தவறாக செயல்பட போகுது. லக்ன யோகர் அவயோகர்ன்ற விதியே இல்லை.
லக்னத்துக்கு யோகர் அவயோகர்ன்றதுலாம் ஒரு பொதுவான விதி. ஒரு 10% எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்திற்கு புதன் கூடுதல் சிறப்பை லக்ன யோகர்களுக்கு செய்கிறார். அடுத்து கூடுதல் சிறப்பை தான் செய்ய போகிறார். அது கூடுதல் 1% கம்மி பண்றாரு. ஆனால் யோகர் அவயோகர்ன்றது பொது விதிகளே தவிர கிரகம் அமர்ந்த இடத்தினுடைய ஸ்தான பலு இணைந்த கிரக பார்வையின் அடிப்படையில் தான். நாம் சொன்ன கிரக இணைவு பார்வை இருக்குன்னா புதன் எல்லோருக்குமே யோகத்தை செய்வார். சொன்ன கிரக இணைவு பார்வையில் மாறுபட்ட கிரக இணைவு பார்வை இருக்கும் பொழுது அதுல சற்று அவயோகங்களையும் செய்து விடுகிறான்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.